ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம தமிழ்ச்செல்வி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. நம்ம தமிழ்ச்செல்விக்கு ஒரு யோசனை தோணுது. எப்படியாவது அவங்க ரூமுக்கு போயிட்டு நம்ம அங்கே ஏதாச்சும் ஒரு ஆதாரம் கிடைக்குதான்னு பார்க்கணும். கண்டிப்பாக நமக்கு ஏதாச்சும் ஒரு குழு கிடைக்கும். அவங்க ஏதோ ஒரு கேடி வேலை பார்த்துருக்காங்க. அந்த சாவித்திரியும் தாமரையும் இந்த வீட்டை விட்டே துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தமிழ்ச்செல்வி ரொம்பவே தைரியமாக களமிறங்குறாங்க. இங்கே தமிழ்ச்செல்வி எப்படியாவது சேது மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபித்து தாமரைக்கும் சேதுக்கும் நடக்க இருக்க கல்யாணத்தை அவங்க தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம தமிழ்ச்செல்வியோட அம்மா அப்போ தான் கால் பண்ணுறாங்க. என்னடி தமிழ், நல்லா இருக்கியா பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே தமிழ் ஒரு மாதிரி சோகமாக பேசுகிறாங்க. என்னடி உன் வாய்ஸே சரியில்லை, என்னாச்சு, வீட்டில் எதான பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் சொல்கிறாங்க. இங்கே தமிழ் அவங்க அம்மா கிட்ட பேச பேச அவங்களவே மீறி அழுகழுகியாக வருது. இங்கே நம்ம தமிழோட அம்மா இருந்துட்டு, ஏண்டி எதுக்காக அழுகுற தமிழ், என்னாச்சு, எதுவாக இருந்தாலும் சொல்லு பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே தமிழ்ச்செல்வி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் தாமரைக்கும் சேது மாமாக்கும் கல்யாணம் வச்சுருக்காங்க. சேது மாமா தாமரையே கெடுத்துட்டாராம் அப்படின்னு சொல்லி பொய் சொல்கிறாங்க. இது உண்மையே இருக்காதுமா. கண்டிப்பாக எனக்கு மாமா மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அப்படி ஒரு தப்பாக அவர் பண்ணியிருக்கவே மாட்டார். உசுறு பூரா ஏன் மேலே வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் எப்படி அந்த தாமரை கூட ஒன்றா இருந்திருப்பார். அவங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணி சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த தாமரை நான் சும்மாவே விட மாட்டேன். கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவோம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம தமிழோட அம்மா இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுமே ரொம்பவே பதறி போகிறாங்க. ஐயோ தமிழ், என்னடி சொல்கிற, இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறியடி, எனக்கு நெஞ்சே அதிர் எடுக்குதுடி அது அப்படின்னு ரொம்பவே நம்ம தமிழோட அம்மா பயப்படுறாங்க. தமிழோட அம்மா இருந்துட்டு, அப்போது உங்கள் மாமனாருக்கு கூட இந்த விஷயத்த ஏற்றுக்கினாராடி, உங்கள் மாமனார் இப்படி ஒரு முடிவை எப்படி எடுத்தார், அவர் தீர விசாரிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியலம்மா, அவங்க தாமரையும் சேது மாமாவும் ஒன்றா ரூமில் இருக்கிறத எல்லாருமே கண்ணால் பார்த்துருக்காங்க. அதனால் சாட்சி அது இதுன்னு எதுவுமே கேட்காம ராஜாங்க மாமாவே அதிரடியாக ஒரு முடிவு எடுத்துட்டாரு. ஆனால் இதில் ஏதோ ஒரு சதி வேலை நடந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம தமிழோட அம்மா ரொம்பவே பதட்டப்படுறாங்க. எங்கே தன்னோட பொண்ணோட வாழ்க்கை கெட்டுடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. இந்த விஷயத்த அவங்க அப்பாக்கிட்டேயும், அதாவது தமிழோட அப்பாக்கிட்டேயும் சொல்கிறாங்க. அவருமே ரொம்பவே பதறி போயிடுறாரு. நம்ம ஏழ்மையான குடும்பம் அப்படின்றதுக்காக தான் அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இப்படி ஒரு முடிவு எடுத்தாலும் நம்ம என்ன ஏதுன்னு கேட்க மாட்டோம், அப்படியே கம்முன்னு ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க எல்லாருமே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தமிழோட அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்கே தமிழோட அப்பா இருந்துட்டு, இந்த விஷயத்த நான் இப்படி சும்மாவே விட போகிறதில்ல, என் பொண்ணோட வாழ்க்கைக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழோட அப்பா ராஜாங்கம் வீட்டு முன்னாடி இருக்கிற மணியை அடிக்கிறாங்க. என் பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும், அது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன், பச்சை தண்ணி கூட சாப்பிட மாட்டேன், என் பொண்ணோட வாழ்க்கை கெட்டுடக்கூடாது, என் பொண்ணுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும், கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டீங்களா, என் பொண்ணு வாழ்க்கைக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் உங்கள் யாரையும் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளேருந்து எல்லாருமே நம்ம ராஜாங்கம் குடும்பம் ஃபுல்லாகவே வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வராங்க. உடனே நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு, ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சுன்னா இது எங்கள் குடும்பத்துக்கு தான் அசிங்கம், அவமானம், ஏதோ தெரியாமல் தப்பு நடந்துருச்சு, இப்போது நான் அதுக்கான ஒரு முடிவையும் எடுத்து வச்சுட்டேன், சரி உங்களுக்கும் நான் பதில் சொல்கிறேன், நீங்கள் இங்கே நிற்காதீங்க, வாங்க வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்கம் தமிழோட அப்பாவையும் அம்மாவையும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே நம்ம தமிழ்ச்செல்விக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம ராஜாங்க இருந்துட்டு நல்லா யோசித்து ஒரு முடிவுக்கு வராரு. இங்கே பாருங்கள், தாமரை கூட சேது தப்பாக நடந்திருக்கான். அதனால் தாமரைக்குமே ஒரு முடிவு கிடைச்சாகணும். உங்கள் பொண்ணும் சேதுவை கல்யாணம் பண்ணியிருக்கா. அதனால் சகிச்சுக்கின்னு, அதாவது தாமரைக்கும் சேதுக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். அதை நாங்கள் கண்டிப்பாக நிறுத்தி வைக்க மாட்டோம். ஏன்னா தாமரை சேதுவால் கெட்டு போயிருக்கா. அதனால் அவங்க 2 பேருக்கும் கட்டாயம் கல்யாணம் நடக்கும். அதே சமயம் அதை சகிச்சுக்கிட்டு உங்கள் பொண்ணு இந்த வீட்டில் இருந்தால் இருக்கட்டும்
அப்படி இல்லைன்னா என் சொத்தில் பாதி சொத்தை நான் கொடுத்துட்றேன். என் பையனுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் இருக்கிற உறவை அத்து விட்டுருங்க, விவாகரத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ஒரு தெளிவான முடிவை அவருக்கு மனசாட்சிப்படி எடுக்கிறாங்க. ஆனால் இங்கே தமிழ்ச்செல்விக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. மாமா, இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கீங்களே, எனக்கு பணங்காசு தான் முக்கியமா? கண்டிப்பாக எனக்கு பணங்காசு முக்கியம் இல்லை மாமா, என் மாமா தான் முக்கியம், என் சேது மாமா தான் முக்கியம். அதே சமயம் என் சேது மாமா கண்டிப்பாக தப்பு பண்ணவே பண்ணலை, இதை நான் அடித்து சொல்லுவேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ராஜாங்க இருந்துட்டு, என்னம்மா இப்போ தான் நான் ஒரு முடிவு 2 பேருக்கும் ஒரு முடிவை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசித்து ஒரு முடிவை சொன்னால் நீ இப்படி பேசுகிற, அப்புறம் எப்படி மாமா? எனக்கு சொத்தெல்லாம் தேவையில்லை, என் மாமா தான் எனக்கு வேணும். அதே சமயம் என் வாழ்க்கையில் யாரையும் எவ்வளையும் என் வாழ்க்கையில் பங்கு போட விட மாட்டேன் மாமா. என் புருஷன் எனக்கு மட்டும்தான் என்னை தொட்டு தாலி கட்டியிருக்கிறாரு. இந்த ஜென்மத்தில் அவர் மட்டும்தான் எனக்கு அவர் மட்டும்தான் வேணும். அதே சமயம் என் வாழ்க்கையில் யாருக்குமே நான் உரிமை கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தமிழ் ரொம்பவே கெட்டிக்காரத்தனமாக நம்பிக்கையோடு பேசுகிறாங்க. எப்படியாவது நம்ம சேது மாமா மேலே இருக்கிற தப்பை இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம ராஜாங்கத்தவே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்கத்துக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. உடனே ராஜாங்கம் இருந்துட்டு தமிழோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணுக்கு நியாயம் கிடைச்சாகணும்னு சொன்னீங்க, அதுக்காக நான் ஒரு முடிவு எடுத்தேன். உங்கள் பொண்ணு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா இப்போ நீங்களே தீர்ப்பு சொல்லுங்கள், வேறு என்ன தான் பண்ண முடியும்? தாமரையும் ஒரு பொண்ணு தானே, அவள் வாழ்க்கையும் இப்போ கெட்டு கிடக்கு, இப்போ இதுக்கெல்லாம் என்ன தான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் கேட்குறாங்க. இங்கே தமிழோட அப்பாவும் ரொம்பவே குழப்பத்தோடு இருக்காங்க. இங்கே நம்ம தமிழ் இருந்துட்டு இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட, மாமா எனக்கு ஒரே ஒரு 5 நாள் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே நான் ஆதாரபூர்வமாக என் மாமா தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ராஜாங்கமும், சரிம்மா நீ ஏதோ சேதுவை கல்யாணம் பண்ணிட்டு அவனோட பொண்டாட்டியாக இந்த வீட்டில் வாழ்க்கை நடத்திட்ட அப்படின்ற ஒரு காரணத்துக்காக உனக்கு நான் டைம் கொடுக்குறேன், உன்னால் முடிஞ்சால் அதை நிரூபித்து காட்டு ஆதாரபூர்வமாக அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாவித்திரி இருந்துட்டு, அண்ணே என்னண்ணே இவெல்லாம் சொல்கிறான்ட்டு நீங்கள் அவள் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, தாமரைக்கும் சேதுக்கும் கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் நம்ம பார்க்கலாம், அவள் கிடக்குறாண்ணே, அவள் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு கல்யாணத்தை நீங்கள் தள்ளி வைக்காதீங்க, அவெல்லாம் ஒரு ஆள் அண்ணே, அவள் பாரு சொத்துக்காக தான் அவள் அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காண்ணே, சொத்தும் வேணும் சேதுவும் வேணும்னு நினைக்கிறா, அவள் சாதாரண ஆள் இல்லைண்ணே, சரியான கேடி பண பைத்தியம். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்தவ தானே, அதனால தான் அவள் எல்லா சொத்தையுமே வளைச்சி போடலான்னு பார்க்குறா, பாதி சொத்து பத்தலையாட்டுங்குது அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேவலமாக பேசுகிறாங்க. இங்கே நம்ம தமிழ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்களை மாதிரி ஒன்றும் எனக்கு புத்தி கிடையாது, என் மாமா தப்பு பண்ணலை, அதை கண்டிப்பாக நான் நிரூபிக்க தான் போகிறேன், அதுக்கப்புறமா உங்கள் முகத்தில் எங்கே கொண்டு போய் வச்சுக்கிறீங்கன்னு பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தமிழ்ச்செல்வி சவால் விடுறாங்க. இங்கே சாவித்திரிக்கு உள்ளுக்குள்ளே பயமாக தான் இருக்குது, எப்படியாவது இவ கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வேலையே பார்க்க போயிடுறாங்க. இங்கே நம்ம தமிழ் இருந்துட்டு இங்கே நம்ம சாவித்திரி தாமரையோட ரூமுக்கு அவங்க ரூமையே அலசி பார்க்குறாங்க. அப்போது ஒரு மயக்க மருந்து டப்பா கிடைக்கிது. அதை பார்த்ததுமே அதை படித்து பார்க்குறாங்க. நம்ம தமிழுக்கு சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணும் அப்படின்றதுக்காக நிறையவே மருத்துவ நிறைந்த, அதாவது நிறைய புக்ஸ் எல்லாம் படிப்பாங்க. அதில் இது மயக்க மருந்துக்கு யூஸ் பண்ணுற டானிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. அதை பார்த்ததுமே நம்ம நம்ம தமிழ் கெஸ் பண்ணுறாங்க, மாமாவுக்கு 12 மணி வரை நடந்தது, தாமரை உள்ளே கேக் வெட்டுந்து ஊட்டி விட்டது வரைக்கும் ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறாரே, ஒருவேளை இவங்க இந்த மயக்க மருந்தை கேக்கில் கலந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் அந்த டப்பாவையும் எடுத்துக்கிறாங்க. அதே சமயம் இங்கே நம்ம ராஜாங்க மாமா இதை மட்டும் எடுத்துகிட்டு போய் காட்டினா நம்ப மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தமிழ் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம தாமரைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சேதுக்கிட்ட ஹெல்ப் கேட்க போகிறாங்க. சேதுக்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அதே மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக நான் இந்த விஷயத்தை அதாவது இந்த கல்யாணத்துலேருந்து உங்களை மீட்டு கொண்டு வரேன், நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும், எவ்வளோ ஒருத்தியெல்லாம் வரக்கூடாது நமக்கு நடுவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சேதுவுமே நம்ம தமிழுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே தாமரை கிட்ட போயிட்டு தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே பார் தாமரை, எல்லார் முன்னாடியும் இப்படி என்னை அவமானப்படுத்துறே, என்னை உனக்கு பிடிக்கும் இல்லை,
தயவு செஞ்சு நான் கேட்குற ஒரே கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே நம்ம சேது வந்து தாமரை பேச பேச எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இங்கே நம்ம தாமரை இருந்துட்டு, மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, கேட்கல, மயக்க மருந்து கலந்து தான் உங்கள் ரூமுக்கு, அதாவது உங்களுக்கு கேக்கு கொடுத்துட்டு உங்கள் ரூம்லேயே நானும் படுத்துக்கிட்டேன். அதை தான் எல்லாருமே பார்த்துட்டு தப்பாக நினச்சிக்கினாங்க. உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு தப்பும் நடக்கலை மாமா. உங்களை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. ஆனால் இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. நீங்கள் தான் என் கழுத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம தாமரை சேதுக்கிட்ட கெஞ்சுறாங்க. சேது இருந்துட்டு ஒரு வழியாக எப்படியோ தாமரை வாயாலேயே உண்மையும் வரவழைச்சிடுறாங்க. நம்ம சேது வந்து உடனே இதை தமிழ்ச்செல்வி கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே நம்ம தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, நான் கெஸ் பண்ண மாதிரி கரெக்டாக தான் இருக்குது. இவங்க எவ்வளோ பெரிய ஃப்ராட் வேலை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா மாமா, உங்கள் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை. நான் உங்களை நம்பின அளவு கூட நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கல. சரிங்க மாமா, எப்படியோ நம்மளுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இதை உடனே நான் மாமா கிட்ட காட்டி இந்த கல்யாணத்தை நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட இந்த வீடியோவை காட்டுறாங்க. இதை பார்த்த ராஜாங்கம் ரொம்பவே மனசு வருத்தப்படுறாங்க. சாவித்திரி பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி ஒரு கல்யாணத்துக்கு நான் முடிவு பண்ணிட்டேனே, என்னை மன்னிச்சிருமா தமிழ்ச்செல்வி, என்னை மன்னிச்சிரு. நான் இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு நான் எவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மாமா, என் சேது மாமா வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணல. என் மாமாவும் நானும் எப்பவும் ஒன்றாவே இருக்கணும், ஒன்று சேர்ந்து வாழணும், எங்கள் வாழ்க்கைக்கு நடுவில் யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. சரிம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டேன், இந்த சாவித்திரிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியை பல்லார்னு அரைகிறாங்க. அதே சமயம் அந்த வீடியோவையும் காட்டுறாங்க. என்ன இது பொறுக்கி நாயே, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீ இருக்கவே கூடாது. நான் உன்னை இப்போவே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ளே தள்ளுறேன், போயிட்டு களி சாப்பிடு நாயே. உன்னெல்லாம் நம்பி நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் பாரு, என்னை செருப்பால் அடிச்சுக்கணும். இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டு பக்கமே திரும்பக்கூடாது. இப்படி ஒரு கீழ்த்தரமான கேவலமான வேலையை செஞ்சுட்டு உன்னால் எப்படி என் முகத்தில் முழிய முடியுது? சி, உனக்கு அருவேற்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க சாவித்திரி இருந்துட்டு, அண்ணா என்னை மன்னிச்சிருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறாங்க. இங்கே பார், நீ எப்படி கெஞ்சி கெதறனாலும் கண்டிப்பாக நீ இந்த வீட்டில் இருக்கவே முடியாது. நீ பண்ண காரியத்துக்கு இதுக்கப்புறம் இந்த ஜென்மம் ஃபுல்லாகவே நீ என் முகத்தில் முழிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்கம் உடனே போலீஸ் கால் பண்ணி போலீஸை வீட்டுக்கே வர வைக்கிறாங்க. போலீஸ் வந்து விலங்கோட வராங்க வீட்டுக்கு. போலீஸை பார்த்ததுமே தாமரைக்கும் சாவித்திரிக்கும் ரொம்பவே படபடப்பாக வருது. இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட ரொம்பவே கெஞ்சுறாங்க. இருந்தாலும் ராஜாங்கத்துக்கிட்ட வேலையே ஆகாது. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே கெடுக்க நினச்சிருக்கீங்க. உங்களுக்கு துணை போய் நானும் அப்படி ஒரு முடிவை எடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இங்கே தமிழ்ச்செல்வியோட அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க. நம்ம ராஜாங்கம் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சாவித்திரியையும் இந்த தாமரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.